வணக்கம் என் தாயக உறவுகளே. இன்றைய நாளிலே நாங்கள் ஆனையரவு உப்பளத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே ஆனையரவு உப்பளமானது இன்றைக்கும் தொடர்ச்சியாக 6வது நாளாக எங்களுடைய மக்கள் இந்த நிரந்தரமான வேலையை தங்களுக்கு பெற்றுத்தரும்படியான ஒரு ஆர்ப்பாட்டங்களையும் அங்க நடக்கிற சில என்னன்னு சொன்னா ஒரு பொறுப்பற்ற தன்மைகளையும் திருத்த கோரியும் இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட ஆட்களை இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிறபடியால், ஆனால் இவர்களுக்கு கூடுதலாக காவல்துறையினர் இந்த இடத்திலே பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் ஒரு வேடிக்கையாக இருக்கிறது. நம்முடைய உறவுகள் நாங்கள் நேற்றைய நாளிலே இன்னும் ஒரு காணொலியை பதிவு செய்திருந்தோம். அந்த வகையிலே மக்களுடைய பிரச்சனைகளை வெளியில் கொண்டு வர்றதான் எங்களுடைய வேலையாக இருக்கிறது. எது சரி பிழை என்பதற்கு அப்பால் நாங்கள் நடக்கிறபடியே கொண்டு வரதை எங்களுடைய தர்மமாக இருக்கிறது. தயவு செய்து மக்கள் பக்கம் யார் நிற்க போகிறார்கள் என்றதையும், இந்த காணொலியில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றதையும் இந்த காணொலி ஊடாக நீங்கள் பார்க்க முடியதாக இருக்கும். மிஸ் பண்ணாம இந்த காணொலியை பாருங்கள். தொடர்ச்சியாக வாருங்கள், காணொலிக்கு போகலாம். பதினஞ்சு நாள் 15,000 சம்பளம் இல்லை இந்த முறை. 7,500 சம்பளம் எடுத்துக்கிறாங்க. 15,000 லோன் காசு கட்டணும், 10,000 லோன் காசு கட்டணும். சாப்பாடு வந்து இப்போ எத்தனை நாள் அதில் இருக்கிறீங்க? இன்னைக்கு 6 நாள். இப்போ உங்களுக்கு இன்னொரு இதில் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு இதில் ஒரு தீர்வு வருமானு? தீர்வு வருமானு தான் இருக்கணும். தீர்வு வரத்தானே வேணும். சரி, உங்களோட குடும்ப நிலவரத்தை சொல்லுங்க. இருக்கா நீங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர்? 5 பேர் இருக்கிறோம். 2 பேர் படிக்கணும். எல்லா சாமானும் கடையில் தானே வேண்டுறோம். நாங்கள் இந்த வேலையை நம்பி தானே கடையில் இந்த வேலையை நம்பி தான் வாரம் சாமான் வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் இதுதானே காசு. வேறு காசு இல்லை தான். நான் வேறு வேலைக்கே போகிற இல்லை தானே. படிக்கிறதுக்கு இது தாங்காது, சாமான் வேண்டாம் இது தாங்காது, வாங்கின கடன் தண்ணீர் கட்டுறதுக்கு இது காசு. இங்கேயும் வேலைக்கிட்ட அடினால் வேறு எங்கே வேலைக்கு போகலாம். சரி, இப்போ நீங்கள் வந்து எங்கேருந்து வேலைக்கு வாரீங்க? இப்போ உங்களுக்கு பஸ் செலவு எவ்வளோ ஆகுது? ஒரு மாதம் 3000 ரூபாய் வட்டாக கொடுக்கணும். எங்கேருந்து வாரீங்க? தட்டங்குட்டி வரேன். ஒரு மாதம் 3000 ரூபா கொடுக்கணும். லோன் காசு கட்டணும். சாப்பாட்டுக்கு சாமான் வேண்டணும். உங்களுக்கு படிக்கிற பிள்ளைகள் 2 பேர் இருக்குண்ணா. 2 பேர் பள்ளிக்கூடம் போயினேன். இப்போ நீங்கள் இங்கே அந்த இதுக்குள்ளே வந்து என்ன வேலை செய்கிறீங்க? என்ன வேலை? ரொலிக்கும் விடுவினான். பொம்பளையில் பிடிச்சி மண்ணைத்தான் விடுவினான். இப்போ உப்புழுக்க வந்தால் உப்புழுக்க விட்டுவினான். எல்லாம் செய்யாத வேலை நாங்கள் ஒன்றுமே இல்லை. எல்லாம் செய்த வேலை தான். எத்தனை வருஷமாக செய்கிறீங்க? நாங்கள் இப்போ வேலைக்கு வந்து 6 வருஷம் ஆச்சுது. உங்களுக்கு இந்த வேலையில் வந்து ஏதாவது ஒரு நன்மை கிடைச்சிருக்கா இதுவரைக்கும்? இதுவரைக்கும் போனஸ் எல்லாம் தெரிவினம். வரவு அடிப்படை பார்த்து தான் போனஸ் வரும் எங்களுக்கு. வரவை பார்த்து தான் பெறும். 5,000 பெறும், 10,000 பெறும். அதுதான் போனஸ். சரி, இப்போ நீங்கள் 6 நாளாக இருந்துட்டீங்க. ஓ, 6 நாள் இருக்கிறீங்க. 6 நாளைக்குள்ளே உங்களுக்கு 6வது வந்து உத்தரவாதம் தந்து இல்லை இதை இந்த நாங்கள் இதை செய்து தருவோம் அல்லது இந்த உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. அப்படி யோசனை எங்களுக்கு சொல்ல இல்லை. என்ன நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் தீர்வு வருமானு தான் பார்க்குறோம். இன்றைக்கு 6 நாளாச்சு. என்ன முடிவுன்னு பார்ப்போம். நாளைக்கும் பெற போகணுமா? நாளைக்கும் பெற போகணுமா? 2 நாள் கிடக்காம அந்த 2 நாள் மட்டும் போராட போகணுமா பார்ப்போம். உங்களுக்கு ஒரு நம்பிக்கையோட செய்கிறீங்க? நம்பிக்கையோடான்னு செய்கிறோம். உள்ளுக்கு இருக்கிறாக்கள் உங்களோட யாரோடையும் தொடர்பு இருக்கு? அவங்களுக்கு எங்க உங்களுக்கு வேலை செய்கிறாங்க? சீதி நாங்கள் அப்படி உண்டு ஒரு தடவை. அவங்க எதுவும் உங்களுக்கு தகவல் சொல்கிற மாதிரி? எங்களுக்கு ஒரு கதைன்னு சொல்ல மாட்டோம். நாங்கள் அவையில் ஒன்றும் கதைக்கிறோம் இல்லை. வேலைக்கு விட்டால் வேலை செய்து பேசாமல் நாங்கள் வீட்டை வந்துடுவோம். அதிகாரிகள் உங்களுக்கு எந்த ஒரு உத்தரவாதம் உள்ளுக்கு தரல? இவையெல்லாம் கதைக்கிறோம். மேனேஜர் மற்ற ஏபிஎம்மாக சொல்லிடுறோம். வேலைக்கு தேன் போட்டு வந்தாலும் என்ன சொல்கிறேன், வேலை இல்லைண்டா. இப்போ மழை 1 நாள் மழை வந்தால் 15 நாள் வேலை இல்லை, 20 நாள் வேலை இல்லாமல் நிப்பாட்டுவினா. அப்போ அந்த நேரத்தில் உங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்கிறீங்க? என்ன இப்படி தான் பிள்ளைகள் எங்கேயும் வேலைக்கு போனால் நாங்கள் எங்கேயும் கிடக்கிறத வச்சு தான் சாப்பிட்றது. இந்த வேலையை நம்பி தானே இருக்கோம். வேறு வேலையை ஒன்றுங்க போகிற தான். நாங்கள் இதே தானே வேறு. இந்த வேலையை நம்பி தான் வாரோம். இந்த வேலையை நம்பி தான் நாங்கள் வரோம். வேறு வேலையை கூட போகிற தானே. ஒரு கடை தொழிலோ அங்கேயோ இங்கேயோ விடாமல் போகிற. ஒரு மாதம் எவ்வளோ சம்பளம் தெரியும்? இந்த இப்போ ஒரு 2-3 மாதமாக 15,000 பெறும், 10,000 பெறும், 8,000 பெறும், 9,000 பெறும். இந்த 3 மாதமும் ஆக மோசம் பேர். ஆனால் 10,000 பெறுது. 10,000 பேர் 5 நாள் வேலையும் செய்திருக்கிறோம். 2,000 அப்படி வேற இங்கே மழை வந்தால் வேற எடுக்க மாட்டோம் மக்களை. மிச்ச நாள் என்ன மழை வந்தால் வீட்டை நின்றுவோம். அதையும் டேன் போடுவேன். நான்
போன முறையெல்லாம் இந்த முறையெல்லாம் சம்பளம் வந்தது 15,000 சம்பளம். சாமான் பண்ண கூட காணாது. இந்த முறை இன்றைக்கு நாளைக்கு 20,000 போச்சு. 4 நாள் வேலை செய்துருக்காரு. 4 நாள் வேலை. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும், உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், இங்கே நீங்கள் உங்களோட குடும்பத்தோட நல்லா இருக்கணும் தான் அதைத்தான் நாங்கள் நினைக்கிறோம். அதான் நினைக்கிறோம். ஓகே, சரியா. நாங்கள் இன்னைக்கு 6 நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல. இவ்வளோ நாளும் எங்களோட வீட்டு வருமானங்கள், வீட்டில் எனக்கு 4 பிள்ளைகளும் படிக்கிறாங்க. இந்த செலவுகள் இதுகளெல்லாம் எந்த இதில் தான். எங்களோட போராட்டம் இன்னைக்கு விடிய எல்லாருக்கும் காய்ச்சது உள்ள வாங்க, இதெல்லாம் உங்களுக்குலாம் இதுலாம் கிடைக்காது, வேலை செய்யணுமா அதை வேலை செய்ய அப்படின்னா உள்ள வாங்க சொல்லுவோம். யாருமே அதை பற்றி எதுவுமே கிடைக்கல. ஒரு அம்மா, அவங்க 61 வயசு ஒரு அம்மாவும், அப்புறம் போல் ஒரு அறிமுகம் இப்போ புதுசாக வந்த அவங்கள வந்து வேலையை நிப்பாடி வச்சுருந்தாங்க புதுசாக வந்தவங்க. அப்போ அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி உங்களை நான் வேலை தரேன் வாங்க, நீங்கள் வெளியே நிற்கிறேன்னா இல்லைங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உங்களையும் கூப்பிடுறாங்க. ஆனால் நீங்கள் போகிறீங்க. நாங்கள் எங்களை கூப்பிட்றாங்க. உண்மையாக சொன்னோம். எங்களே வந்து வேறு ஆட்கள் மூலமாக கூப்பிட்றாங்க. ஜிஎம் சொன்னார் வந்து வேலையை செய்யுங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் எடுத்த கோரிக்கை வந்தையா அவரால் தான் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டோம். இப்போ நாங்கள் வந்து எங்களோட மேனேஜரெல்லாம் நம்ம பாதிக்கப்பட்டோம். ஜிஎம்ஆலே மேனேஜரெல்லாம் நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டோம். அவ்வளோ கடினமான வேலை செஞ்சது. எங்கள் பெண்கள் இப்போ கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, மற்ற எல்லாருமே இருக்காங்க. தலை சுற்றி கீழே வந்து நம்ம இந்த மாதம் தலை சுற்றி கீழே வந்ததுக்கு நான் தலை சுற்றி கீழே வந்து நம்ம தூக்கிட்டு வராங்க பாத்தியிலேருந்து. அப்போ நான் லொரி ஏற்றிட்டு வரேன். நான் என்ன கண்டவளம் தான் சொல்லுவேன். எவ்வளோ கிண்டல் கண்டவளம் என்னன்னு சொல்ல கண்டாவில் படிச்சிருக்கேன். நான் என்னன்னு கேட்குறேன். மாங்கி கீழே வந்துட்டு மாங்கி நல்ல வெயில் அந்த டைம். அப்போ நான் லொரி ஏற்றிட்டு இருக்கேன். அப்போ எங்களுக்கே தெரியும் வெயில் அதிகம். மாங்கி கீழே வந்தால் ஒரு வாகனம் வரலையான்னு கேட்டேன். உனக்கு முடியலைன்னா நீ காலையில் நின்றுக்க வேண்டியதான்றாங்க. அப்போ எனக்கு கோவம் வந்து தகாத வார்த்தையில் பேசி அதுக்காக நிறைய பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கேன். கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி சூசல் உண்மை மீடியாவில் உண்மை தானே சொல்லணும். ஏன் இப்போ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி அவங்க ரொம்ப தப்பாக பேசுறது. இப்போ ஒரு பம்ப் சுற்றுற வேலை ஒரு பொடியினை கொடுத்தா அது இலவான வேலை, ஈஸியான வேலை. அது அவங்களுக்கு சாதகமான ஆட்களுக்கு சொல்வழிக்கக்கூடிய சொல்வழின்னா சாதகமான ஆட்கள் அவங்களோட சொற்களை இப்போ நிற்கிறாங்க உள்ள அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வேலையா இப்போ ஆஃபீஸுக்குள்ள வேலை, இந்த பிளான்ட்டுக்குள்ள சொல்லி பிளான்ட் ரன் ஆகலன்னு சொல்லியாச்சு. பிளான்ட்டுக்குள்ள 2 பேரை போட்டு வச்சு வேலை செய்யறாங்க. பிளான்ட் ரன் ஆகலை, 1 மாசம் வரைக்கு பம்ப் ஒன்று படிச்சுன்னு சொல்லி இன்னைக்கு வரை ரன் ஆகலை. ஆனால் ரிப்பன் கட் பண்ணிட்டுலாம் போயிட்டாங்க. ரன் ஆகலை, இது எதுவுமே ஓடலை. ஆனால் 2 பேர் வேலை ஆகுறாங்க. அவங்களுக்கு சாதகமான ஆட்கள் பேட்டி கொடுத்தாங்க. ஒரு 7-8 பேர் மட்டும் பேட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு யூடியூப் சேனலுக்கு, அண்ணன் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் உள்ளவங்க வந்து யாருமே நார்மல் வேலை, ஹார்ட் ஒர்க் வேலை, நார்மல் வேலை எதுவுமே செஞ்சதில்லை. அவங்களாம் வந்து எங்களை வந்து வழிநடத்தினவங்க, சூப்பர்வைசர்னு சொல்லி வழிநடத்தினவங்களை வச்சு இப்போ லொரி ஏற்றிட்டு இருக்காங்க. இயந்திரம் மூலமாக ஜேசிபி மூலமாக ஏற்றும் போது ஒரு நாளைக்கு 5-6 லொரி சும்மா போய்கிட்டே இருக்கு. ஏன்னா வந்து கோர்ட்ஸில் வந்து நாங்கள் லொரியை வந்து விடாமல் மறிச்சிருந்தோம். உடனே கோர்ட்ஸ்லையா நாங்கள் வந்து லொரியை விடாமல் மறிச்சிருந்தோம். நாங்கள் எதுவுமே யாருக்குமே மறிச்சிருந்தோம், விட வேணாம். உடனே நைட்டு 9:30 போல ஜட்ஜிட்ட போயிட்டு அரெஸ்ட் வாரண்ட் எடுத்துட்டாங்க. எடுத்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை உங்களோட அசிஸ்டன்ட் கூட வந்து பார்த்துட்டு அவர் கண்ணால பார்த்தார் லொரி போனது. ஞாயிற்றுக்கிழமை 4 லொரி போகுது விடிய காலையில. நீங்க போட்டோ போனீங்களா? இன்னைக்கு போனோம். இன்னைக்கு கோர்ட்ஸுக்கு போயிருந்தோம்னா நாங்க இது வைக்கிறாரு என்ன சொல்றாங்க, எங்கட முன்ஜாமீன் எடுக்கிறது, ஜாமீன் எடுக்கிறது நான் போயிருந்தோம். நாங்க மறைப்போம் இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படி இப்படி சொல்லி தள்ளுபடி பண்ணி 1 மணி வழக்கு நடக்கலையா. அதை என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு கோரிக்கை வச்சு நாங்க திருப்பி கொடுத்தோம். எங்க இதை கேன்சல் பண்ணுங்க. கொடுத்தீங்க உள்ளுக்குள்ள லோயர் லோயர் பேர் கார்த்திகா லோயரா? ஓகே. இல்ல இப்ப உங்களுக்கு எதனா கேஸ் போடப்பட்டிருக்கா? போடப்பட்டிருக்கு. விவாகரன் ரமணன் அவரை சார்ந்த ஊழியர்களை கைது பண்ணலாம். பொது சொத்துக்கு சேத விளைவித்தாலோ, அதுக்கப்புறம் லொரியில மறிச்சாலோ, உப்புகளை கொண்டு போகாம வெளி மாவட்டங்களை கொண்டு போகாம கோர்ட்ஸ் ஆர்டர் பண்ணி எங்களுக்கு வழக்கு நம்பர் தெரியுமா? வழக்கு கோர்ட்ஸ் ஆர்டர் ஐயா கோர்ட்ஸ் ஆர்டர் இருக்கா? கோர்ட்ஸ் ஆர்டர் இங்க ஆர்டர் இருக்கு என்ன?
கிடக்கு இந்த தேவையான கோட்டி வர சொல்லி கிடக்கு இந்த ஆர்டர் போனது நாளைக்கு விடிய வந்து உங்களை கோரிக்கையில கொண்டு வந்து வந்துட்டு எடுத்துட்டு போட்டு சொல்லி இதில் ஆட்சேபனையில் மண்டல் தோன்றி விண்ணப்பம் செய்யுமாறும் கட்டளையிடப்படுகிறது. அன்னைக்கு நாங்கள் அந்த கோர்ஸ் ஆர்டர் வந்து அன்னைக்கு நாங்கள் வந்து கொடுத்துட்டோம். கொடுக்க அடுத்த நாள் வந்து இதாகிருக்குன்னு சொல்லிட்டு லேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு யார் கார்த்திகா தேவியா யாரு கார்த்திகா அர்ச்சனா அர்ச்சனா பொம்பளையில ஆம்பளையா அர்ஜுனா கருப்பு அவர என்ன அனுப்பல இந்த நிக்கணும் என்னவையா இல்ல அன்னைக்கு ஹோட் ஸ்கூல்ல போயில்லையா உள்ள போனாங்க கோர்ஸுக்குள்ள போனீங்க வாங்க நீங்க ஒரு ப்ரொடக்டர் மட்டும் கைக்கல முழு ப்ரொடக்டரும் உங்களுக்கு அண்டியல மீனது உங்களுக்கு ஊழியர் சார்பாக தான் கைக்கல எங்களை காய்ச்சினா மூணு கோர்ஸ் மாசம். ஓ அதில் என்ன ஆர்டர் இன்றைக்கு என்ன ஆர்டர் அது என்ன பிரச்சனை நாளைக்கு நீங்கள் அந்த உங்களுடைய கொம்மணிக்கும் ஏனையனுக்கும் உள்ள இடைவெளியும் மற்ற நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்த தூரமும் ஏனையனுக்கும் உள்ள இடைவெளி அகிம்சை முறையில் அடிக்கி ஆர்ப்பாட்ட முறையில் உங்களுக்கு நீங்கள் வன்முறை செயல்படுறீங்கன்னு கேட்டு எங்களை நாளைக்கு ஒரு ஆதாரம் கொண்டு வந்து தெரிவிச்சிருந்தது. நாங்கள் என்ன ரீதியால் நாங்கள் என்னத்துக்காக நாங்கள் இது ஆர்ப்பாட்டம் செய்கிறோம், என்ன எங்களுக்கு தேவை என்று நாளைக்கு எங்களுக்கு ஒரு சின்ன எவிடன்ஸ் கொண்டு தங்களுடைய கையில் தெரிவிச்சிருக்கோம். நாளைக்கு 9 மணிக்கு எங்களை ஒரு 5-6 பேரை வெறிச்சினது. அங்கே மிச்சாக்களை விட்டுட்டு ஒரு 5-6 பேர் முக்கியமான ஆட்கள் 5-6 பேர் அங்கே வெறிச்சினது. அந்த ஒரு ஆள் நன்றி இல்லை, ஒரு ஆள்லாம் எங்களுக்கு வந்து சொன்னோம் இப்படி எப்படி இது வேணும் வந்து நாங்கள் போய் நாங்கள் கழிச்சு நாங்கள் கேட்குற எங்களுக்கு சாதமாக நாங்கள் கழிச்சு கட்டத்தில்லாமன்னு சொல்லியிருக்கோம். நாளைக்கு 9 மணிக்கு எங்களை 5-6 பேர் பிரச்சனை கொண்டு நாளைக்கு என்னென்ன கோரிக்கைகள் உங்களுக்கு என்ன சந்தர்ப்பத்தில் என்ன நடந்தது இது நடந்தது தந்தால் நாங்கள் நாளைக்கு ஜட்ஜி எங்களுக்கு முன்னாலும் சொன்னோம். நாளைக்கு இப்போ லாயர்ஸ் நாளைக்கு பேர் எல்லாமே வாங்க கூட சீட்டில் இருந்து கைக்கல உள்ள ஜட்ஜிக்கு பக்கத்தில் சரி. மற்றது என்ன ஐயா எங்களோட கோரிக்கை ஐயா வந்து எங்களுக்கு வந்து நிரந்தர வேலை தரணும். எங்களை சீசன் சொல்லி வச்சிருக்காங்க. இப்போ 5ஆம் மாசத்துல இருந்து 9ஆம் மாசம் வரைக்கும் எங்களுக்கு வேலை வாங்குவாங்க. அதில் வந்து போயாவுக்கோ சரி ஞாயிற்றுக்கிழமை அதெல்லாம் இல்லை. எல்லா நாளும் வந்து நீங்கள் வேலை செய்யலாம், உப்பு இழுக்கலாம், அதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்காண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆம்பளை ஆக்களை வந்து உப்பை வந்து டிராக்டரில் ஏற்றி மால்னு சொல்லி அதில் வச்சு கூரையால் மேய்ஞ்சி மழைக்கு பாதுகாத்துருவோம், வெயிலுக்கு மழைக்கெல்லாம் பாதுகாத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் போல் எங்களை எல்லாத்தையுமே ட்ரெயின் போட்டுருவாங்க, சுற்றுற ஒரு நாளைக்கு 10 பேர் வாங்க, ஒரு நாளைக்கு 20 பேர் வாங்கன்னு சொல்லிட்டு அப்படி விட்டுட்டு அவங்கள அந்த உள்ளே இருக்க அந்த 8 பேருக்கு வந்து ரெகுலராக வேலை கொடுத்துட்டு எங்களை வந்து மாதத்தில் வந்து 8 நாள் நான் 21,000 சம்பளம் எடுத்துருந்தேன். 10,000 ரூபா 8,000 அப்படின்னா எல்லாருக்கும் சம்பளம் எடுத்தேன். 3 மாசமா இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருந்துச்சு. எங்களுக்கு 10,000 8,000 ஒரு மாதத்துக்கு 5,000 எடுத்திருக்காங்க. அப்போ நீங்கள் வேற வேலையும் செய்யுது ஒரு மாதத்துக்கு நிரந்தர நான் எல்லாம் இங்க வந்து 7 வருஷம் ஆச்சுது. 7 வருஷம் இங்க தான் 7 வருஷம் இந்த 7,000 8,000 தான் வேலை செய்யுது. அப்படி இல்ல வந்து அதிகாரி வந்து தலைமத்துவ பிரச்சனையானதான் நிறைய பிரச்சனை. முதல்ல எவ்வளவு சம்பளம் கொடுத்துட்டு ஆரம்பத்துல வேலைக்கு 950 ரூபா தான் நீங்க ஒரு நாளைக்கு. அதுக்குதான் நாங்கள் வேலை செய்து இபிஎஃப் எல்லாம் கழிக்க எங்களுக்கு மாதம் முழுக்க நாங்க வேலை செய்தாலும் 25,000க்கு மேல எடுக்க மாட்டோம். இப்ப சம்பளம் எங்களுக்கு கூட்டியாச்சு 2,000 தரீங்க. ஆனா நாங்க மாதம் முழுக்க வேலை செய்தா எங்களுக்கு சம்பளம் பெறும் போதைய அளவு இருந்தது. இப்ப ஒரு 3 மாசம் தான் இந்த ஒரு பிரச்சனை எங்களுக்கு. இப்ப வந்திருக்கிற மேனேஜர் அவருக்கு என்னன்னா அவர் படிச்சு வந்திருக்கிறார் சார். அவர் படிப்பாலதான் அவர் வந்திருக்கிறார். அவருக்கு வந்து இந்த உப்புண்ட அந்த அனுபவ இதுகள் வந்து கொஞ்சம் குறையும். சரி மேடம், இங்க ஏன் பேக்கிங் செய்யற இல்ல? என்னடா இப்பதான் சார் ஐயா பேக்கிங் வந்து ஓபன் பண்ணாங்க. ஐயா பேக்கிங் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. பேக்கிங் செஞ்சுனா நான் 50 கிலோ பேக்கில் பேக் பண்ணாங்க. இப்போ வந்து நம்மளை பேக்கிங் 1 கிலோ பேக்கிங் பண்ணவே இல்லை. அதுக்கெல்லாம் மிஷினரிலாம் இருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு 25 நாளைக்கு முன்னுக்கு ஒரு பம் ஒன்று வெடிச்சிச்சு தான், சத்தம் கடிச்சாங்க, டயர் வெடிக்கிற சத்தம் மாதிரி கடிச்சு ஒரு பம்மன் வெடிச்சிட்டு அதை வந்து இந்தியாவுக்கு கொடுத்து அனுப்பணும், இந்தியாவிலேருந்து வரணும்னு சொல்லிட்டாயா. இப்போ உண்மையாக சொல்ல போனாயா இதுக்குள்ள இருக்க உப்பு இருக்கு தானே, நாங்கள் போன வருஷம் முடித்து வச்ச உப்பை ஃபுல்லாக ஏற்கனவே வித்துட்டாங்க. எத்தனை மெட்ரிக் டன் உப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஒரு மாலில் வந்து 200 மெட்ரிக் டன் உப்பு இருக்கா அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு. மெட்ரிக் டன்னா அதுக்கு எத்தனை 1000 கிலோ அது. அப்போ அவளத்தையும் வித்துருவாங்க, முன்கூட்டி அவங்களுக்கு கெஸ் பண்ணிடுவாங்க. எங்களை சோல் ஆஃபீஸர் இருக்காரு, சோல் ஆஃபீஸர் அவர் சொல்லிடுவார் இத்தனை கிலோ இருக்கு நீங்கள் வித்துருவாங்க. ஆரம்பமே வித்துட்டாங்க, வித்துட்டு காசை வாங்கிட்டாங்க. இப்போ இதை ஃபுல்லாக முதலாளி கொடுத்தே ஆகணும் அவங்க.
கொடுத்தே ஆகணும். அப்ப அவங்க வந்து கொடுக்கணும்னு சொல்ல அப்ப மழை காரணமாக வந்து எங்களுக்கு வந்து உப்பு விளைஞ்சிச்சுன்னா அதை வச்சுட்டு இதை ரன் பண்ணலாம் சொல்லி ஒரு பிளானிங்கோட இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களோட உப்புல வந்து இருக்கும்போது அழகா ரன் பண்ணிருக்கலாம். இப்ப இதுக்குள்ள 40 பேர் வேலை செய்யலாம். இந்த ஃபேக்டரிக்குள்ள 40 பேர் அந்த ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு இருந்தான். அந்த தம்பி உள்ள வேலை செஞ்சுட்டு இருந்தான். அப்புறம் இன்னொரு தம்பி வரல. இன்னைக்கு ஒரு 4 தம்பி இந்த தம்பி உள்ளதான் வேலை செஞ்சாரு. அப்ப எல்லாரும் உள்ளதான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சந்தோஷம். 8 அவர் நீட்டா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப அதுக்குள்ள மேனேஜர் வேற, அவரும் சீனியர் மேனேஜர், அவர் அதுக்குள்ள மேனேஜர் வேற. இது வந்து ஜிஎம்மோட கண்ட்ரோல் தான். எல்லாமே ஜிஎம்மோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஜிஎம் என்ன சொல்றாரோ அதைத்தான் இவங்க கடைபிடிக்கிறாங்க. ஜிஎம் இதை செய்யணும். ஆனா ஜிஎம் எங்கள்கிட்ட சொல்றாரு அப்படிலாம் வந்து நாங்க சொல்றது இல்லை. எனக்கே தெரியாது. போலீஸ் இங்க இருந்து கேட் வரைக்கும் போலீஸ் இருக்கு ஐயா. ஜிஎம் சொல்றாரு எங்கள்கிட்ட மீட்டிங்ல வந்து நான் போலீஸ் நான் போடவே இல்லையே ஐயா. பொம்பளையாக்கெல்லாம் அப்படி பேசினாங்க. எனக்கு தெரியவே தெரியாது. எல்லாத்துக்குமே தெரியாதுன்னு முடிச்சுட்டாரு. அப்ப நான் முடிவா சொன்னேன், ஐயா எங்களுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் சரியில்லையா. இதுக்கு முன்னுக்கு ஒரு மேனேஜர் ஒன்று சிங்கள மேனேஜர். இப்ப மன்னாருக்கு நீங்க மாத்தினீங்க, ஒரே நாள்ல மாத்தினீங்க. அதே மாதிரி ஒரே நாள்ல இவரை மன்னாருக்கு மாத்தின சின்ன ஃபேக்டரி அனுபவத்தை கத்துக்கிட்டு இங்க வரட்டும். இது 680 ஏக்கர். இதுக்கு அனுபவஸ்தாரி வேணும். நீங்க வந்து குவாலிஃபிகேஷன் வச்சு நீங்க படிப்பை வச்சுக்கிட்டு மட்டுமே இதை ஒன்றும் ரன் பண்ண முடியாது. இதுக்குள்ளேயும் இருக்காங்க அனுபவம் உள்ளவங்க. அனுபவம் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க யாரா ஒரு ஆளா போடுங்க. அதாவது வந்து 680 ஏக்கருக்கும் எவ்வளவோ டெவலப்மெண்ட் வேலை இருக்கு. சின்ன சின்ன வேலைகள் நிறைய இருக்கு. பண்ணுங்க, அதுகளை கொடுங்க. எங்களுக்கு எல்லாம் சுற்றுலா கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுங்க அந்த வேலையை அப்படின்னு சொல்லும்போது என்ன நாங்க சொல்றத நீ கேளு. இஷ்டமா இருந்தா வேலை செய்ய. அவங்களோட வார்த்தை என்ன தெரியுமா? இஷ்டமா இருந்தா வேலை செய், கஷ்டமா இருந்தா வெளியே போ. உண்மையா பொய்யான்னு இவங்க மட்டும் இல்ல. நீங்க இவ்வளவு பேரும் போனாலும் ரன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு அவருக்கு. ஐயா நிறைய வேலை இருக்கியா சார்? இல்ல நீங்க இல்லாமலே அவன் கடைசி வரைக்கும் நடக்காது ஐயா. இப்ப உப்பு இருக்கிறது இப்ப இருக்கிற உப்பு ஜேசிபியை வச்சு பேக்க வைக்க, ஜேசிபி அள்ளி போட அப்படி இல்ல. சவால் எடுத்து ஒருத்தன் சவால் அடிக்க, நான் ஒரு ஆள் பேக் பிடிப்பாங்க. பேக் பிடிச்சி இழுத்துட்டு போகணும். எடுத்துட்டு போயிட்டு ஒரு 120 மூணு அடிக்காதான் 600 லோரிக்கு ஒரு ஆள் 4 பேர் சவால் அடிக்க, 4 பேர் பேக் பிடிக்கிறாரு. ஒரு ஆள் 125 பேக் அடிக்கும். அப்ப 4 டீமும் அடிச்சு அவ்வளவு பேக்கும் மூட கட்டி ஏத்துவோம். நாங்க பொம்பளையாக்களே ஏத்தி இருக்கோம் 9 பேர். ஜேசிபியை கொண்டு வந்ததோட ஒரு டிராக்டருக்கு வந்து 5 பேர் போடுவாங்க. என்னத்துக்கு மண் அடிக்கிறது. மண்ணுன்னா அந்த பண்டு கட்ட, அந்த தண்ணியில மறிச்சு கட்டுறதுக்கு அனுப்பி போடுவாங்க. 5 பேர் வந்து உங்களோட கோரிக்கையை நீங்கள் எழுத்துறீங்க கொடுத்து ஏஜிக்கு கொடுத்தாச்சு. இதுக்கு கொடுத்தாச்சு, கச்சேரிக்கு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் போல மேனேஜர் கொடுத்தாச்சு. அப்புறம் போல போர்டுக்கு அனுப்பியாச்சு. எல்லாத்துக்கும் அனுப்பிட்டு அனுப்பிதான் ஜிஎம் வந்தாரு. வந்துட்டு நாங்க சொன்னோம், ஐயா நீங்க கோரிக்கை எல்லாம் எங்களுக்கு சம்பளத்தை நீங்க அடுத்த வருஷம் ஜனவரிக்கு கூட்டுன்னு சொன்னாரு. நீங்க ஜனவரிக்கு கூட்டுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. எங்களுக்கு இந்த மேனேஜர் தூக்கி மன்னாருக்கு போடுங்க, அப்படி வேற எங்கிட்டாவது போடுங்க. ஏன் அதை மட்டும் செய்ய மாட்டேன்னு கேட்கும் போது ஈகோல நிக்கிறாங்க. எங்களுக்கு எல்லாருமே சொல்றோம், இந்த 9 பேருக்கு மட்டும் சார்பா அந்த மேனேஜரும் ஜிஎம் இருந்தா என்ன? நீங்க இவ்வளவு உப்பையை நீங்க வித்துட்டு ஓகே, எல்லா பொம்பளைக்கும் உப்பு இருக்கிற பொம்பளை வெளியே வச்சிருக்காங்க. இதை நீங்க நஷ்டத்துல கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கு காரணம் நாங்க தான் சொல்லிட்டு இதை நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த வருஷம் 5ஆம் மாசம் 5ஆம் மாசம் இது 5ஆம் மாசம் முடிய 5ஆம் மாசம் குறைஞ்சது வந்தையா இப்படி 5 லட்சம் 10 லட்சம் கிலோவுக்கு மேல அங்க உப்படுத்திருக்கோம். இந்த மாசம் எல்லாம் 10 லட்சம் கிலோவுக்கு மேல உப்படுத்திருக்கோம். ஆனா வந்து அவங்களோட அந்த எப்படி சொல்றது, அந்த வேலை தெரியாது, எப்படி செய்யணும். இப்ப உங்களை பொறுத்தவரை இப்ப உப்பு உற்பத்தி நின்றுடுது. உற்பத்தி நின்றுச்சு. வயல் உப்பு இருக்குது உப்பு. ஆனா இழுக்கிறதுக்கு நாங்க இங்க இருக்கோம். அது அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. இப்ப இருக்கிறத ஏத்திக்கொண்டு இப்ப இருக்கிறத வந்து கொடுத்து ஆகணும். அதை இவ்வளவு பிரச்சனை பற்றியா அத்தனை போலீஸும் வேலையை விட்டு 3 டியூஷன் போலீஸ், எத்தனை போலீஸ் வீடியோல இருக்கு, நீங்க பாத்துருப்பீங்க. வீடியோ பார்க்காம இருக்க முடியும். அவ்வளவு போலீஸை போட்டு ஒரு சாதாரண ஒரு 2000 சம்பளம் எடுக்கிற நாங்க, எங்களுக்கு அவ்வளவு போலீஸை போட்டு நீங்க வந்து லொரியை வெளியே அனுப்புறீங்கன்னா அப்ப நீங்க யார்? எங்களுக்கா நிக்கிறீங்களா, யாருக்கா நிக்கிறீங்க? ஐயா ஒரு நாளைக்கு நாங்கள் 1.5 லோட் உப்பு எடுக்கணும் சார். 2000 ரூபாய் சம்பளத்துக்கு நாங்கள் எடுக்கணும். 1.5 லோட்டுக்கு 1 லோட் உப்புக்கு 65 கூட தான் போடுறது. அதுல 2 கூட காசு தான் இந்த சம்பளம். எவ்வளவு லாபம் சார் அப்ப நாம் செய்யறது? நாங்கள் இங்க நிக்கிறோம். ஊருக்கு கிளீன் பண்ண மொத்தமா எத்தனை பேர் ஸ்ட்ரைக்ல நிக்கிறீங்க? 120 பேருக்கு 120 ஸ்ட்ரைக்ல நிக்கிறீங்க. மேலதான் நிக்கிறோம். சில பேர் அந்த சூழ்நிலை காரணமா கச்சா முடங்க போயிட்டாங்க. ஏன்னா 6ஆவது நாள் இன்னும் சாப்பாடுக்கு என்ன செய்யுங்க. இப்ப நாங்க பக்கத்துல கட்டுவை கூட்டி நடந்து வந்துடலாங்க.
நடந்து வந்து இப்போ கூட பொம்பளை நடந்தா போகுது. நான் இந்த இதுக்கிட்ட தான் பக்கத்துல தான் இருக்கேன். நானும் ஒரு பைக்ல யாராவது ஹெல்மெட் வச்சு பைக்ல நானும் வந்துடுவேன். எல்லாருமே வந்து 6 நாளும் வேலை இல்லை சார், இப்படி இருக்கிறோம் நாங்கள். இதையே நம்பி வரனாங்களேங்கிற நிலைமை என்ன? ஏன் மாத்த மாட்டாங்கிறாங்க? அதான் என்னோட கேள்வி. நாங்க எல்லாருமே கேட்கறோம் தானே, நீங்க மாத்துங்க. நீங்க யாரை வேணாலும் கொண்டு வந்து மாத்தணும். இவர் மேனேஜரை ஜிஎம் மாத்தலாம், ஜிஎம் மாத்தலாம், ஈஸியா மாத்தலாம். ஜிஎம் வந்து நினைச்சாருன்னா மன்னாருக்கு நீ போப்பா, ஏன்னா வந்து உனக்கு வந்து பொம்பளை எல்லாம் பேசுற திட்டுற, எதுக்கு எடுத்தாலும் நீ பாக்கெட்ல கையை வச்சுக்கிற, ஒரு மரியாதை கொடுத்து கைக்காம என்ன அவரோட ஆட்டிடியூட் அவருக்கு வித்தியாசமா இருக்கு. நீங்களே போய் கேட்டு பாருங்க. தமிழ்நாடு நாங்க தமிழன் சிங்களம்லாம் யாரையுமே பிரிச்சு பார்க்கல. யாருமே தமிழன் சிங்களம்லாம் யாரையுமே நாங்க பிரிச்சு பார்க்கல. அவரும் ஜிஎம்மும் சிங்களம் யாரையுமே நாங்க பிரிச்சு பார்க்கல. தமிழ் பேசுறோம், சிங்களம் பேசுறோம், மொழி தானே. யாரையும் நாங்க பிரிச்சு பார்க்கல. யாரையாவது போடுங்க, தொடர்ச்சியா வேலை கொடுங்க, எங்களோடய சகஜமா கதைங்க, பேசுங்க, எங்களோட கேவலப்படுத்தாங்க. அது மட்டும் தான் எங்களோட கோரிக்கை. நீங்க போங்க. நான் சரி நான் திருந்துறேன்னு சொன்னா, அப்ப ஏற்கனவே செஞ்ச தப்புக்கலாம் எங்களை இப்படி பழி வாங்க மாட்டியா? மறுபடி நாங்க உள்ள வந்துட்டோம், நான் மறுபடியும் ரோட்டுக்கு இறங்கி போராடினா நீங்க என்னை சிரிச்சிட மாட்டீங்க. இவங்களுக்கு இதாண்டா வேணும்னு சொல்லி நினைச்சிட மாட்டீங்களா? சரி உள்ள வான்னு கூப்பிடுறீங்க, நாங்க வந்துட்டோம், இப்ப மழை பெஞ்சிருச்சு, நீ வெளியே போன்னு சொன்னா மறுபடியும் போராட முடியுமா? இவங்க என்னடா இதாண்டா வேலைன்னு சொல்லிதான் இன்னைக்கு 6ஆம் நாளா உட்காந்துட்டு ஏதாவது தீர்வு கிடைக்கும். இப்போ மேனேஜ்மெண்ட் வந்து உங்களோட கதைக்க தயார் இல்லை. மேனேஜ்மெண்ட் கதைக்கிறேன். மேனேஜ்மெண்ட்ல ஜிஎம் கூட கதைக்கல. ஜிஎம் காய்ச்சாரு. என்ன சொல்றாரு? காய்ச்சிட்டு 3 மாதம் கேட்கிறாரு சார் இவரை மாத்துறதுக்கு. 3 மாதம் அதுக்குள்ள ஒப்படுத்த முடிஞ்சிடும். அதுக்கிடையில ஒப்புழுத்துலாம் தானே சார். இல்ல ஆனா உட்படுத்தாலும் அங்கால தொடர்ச்சியா ரன் பண்ண தானே வேணும். அங்கால என்ன சார் எடுத்து வச்சுட்டாங்களே. ஜேசிபி 7 பேர் இருந்தாலும் காணுமே. இந்த இப்ப ஒரு நாளைக்கு 4 லொரி போகுது சார். 4 லொரிக்கு வந்து சார் மெனுவலா செய்யறதா இருந்தா 9 பேர் தேவை. ஒரு லொரிக்கு 30,000 கிலோ எழுக்குது 9 பேர் தேவை. அப்ப 9 பேர்னா ஐயா 4 லொரிக்கு எத்தனை பேர்? 36. அப்ப இதுல 36 பேருக்கு வேலை கொடுக்காங்க, 38 பேருக்கு. அப்ப அப்படி பார்க்கும்போது அதுல வேற மால் கொத்துறதுக்குன்னு சொல்லி மால் பிரிக்கிறேன்னு சொல்லி இந்த 4 லொரிக்கு மேல ஒரு 50 பேர் தேவைப்படும். டிராக்டர் டிரைவர் அவங்க எல்லா இதுக்கும் ஒரு 4 டிரைவர்னு பாருங்களேன். டிராக்டர் டிரைவர் அப்படி ஒன்று பார்த்தாலும் 60 பேர் 4 லொரிக்கு தேவை. இப்ப 7 பேரை வச்சு 4 லொரி அனுப்புறாங்கன்னா அப்ப அவங்க இப்படி ஓட்டோ செய்யறாங்களா இல்லையா? ஜேசிபி நீங்க ஜேசிபி கொண்டு வந்து ஜேசிபி கொண்டு வந்து பிளான்ட்டுக்கு, ஜேசிபி கொண்டு வந்து ஜேசிபி டிப்பரை கொண்டு வந்து பிளான்ட்டுக்கு. இப்ப பாத்துட்டீங்க, இவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கறத விட ஜேசிபிக்கு டீசல் அடிச்சா காணும். 2 லிட்டர் டீசல் அடிச்சா காணும். 10 டிராக்டர் இப்ப ஒரு 3 லொரி இது நின்னுக்கிட்டே தோண்டி போடுறதானே இல்லையா? அள்ளி போடுறதானே. இல்ல அது இப்ப இந்த வேலை மட்டும் தானே செய்யலாம். உப்பு வயல் நதிகளுக்கெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. அதை செய்யலாதானே? செய்யலாது. அப்ப அதனாலதான் இந்த 3 மாசம் தவணை கேட்கறாங்க. எங்களே வச்சு அந்த வயலோட உப்பெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்றது. 3 மாதம் பிறகு இந்த வயல்ல உப்பு மழையாது. அடுத்த வருஷம் தான். அடுத்த வருஷம் 5ஆம் பாத்தி கழுவுறதுக்கு நாங்க தேவை, பாத்திக்கு கூனி தடி அடிச்சு பழக அடிக்க நாங்க தேவை, எல்லாத்துக்கும் மனுஷன் தான் தேவை. அதெல்லாம் இயந்திரம் செய்யாது. அதே மாதிரி அறுவடை பண்றதுக்கு உப்பள்ளி அறுவடை பண்ணி எடுக்கிறதுக்கும் ஆட்கள் தேவை, டிராக்டர்ல ஏற்றாம ஆட்கள் தேவை. உப்பு விற்பனை செய்த அவைக்கு லாபம் தர்றதுக்கு மட்டும் ஜேசிபி வேலை செய்யும். அது இப்போ வேலை செய்யறாங்க சார். என்னன்னா எங்களுக்கு சப்போசிங் இருந்தாலும் ஹோம் ஆப்ரேட்டர் இருந்தாலும் அவையெல்லாம் இப்ப அவங்க எல்லாம் இப்ப உங்களை மாதிரி இன் பண்ணி வந்தவங்க எங்களை வந்து வழி நடத்தினவங்க இப்ப எல்லாத்தையும் கலட்டி போட்டு லொரி ஏற்றிட்டு நாங்கள் நிக்க சார் கையில காலுக்கு மேல இப்ப நான் கோவப்பட்டேன். சிரிச்சுட்டு போறாங்க. அவ்வளவு அந்த ஜாழ்ப்பாணத்துல தான் வராங்க. அவங்க ஒரு மனுஷனாவே மதிக்கிறது இல்லையா? ஏதாவது அதான் நாங்க எல்லாத்தையும் கேட்டோம். எல்லாம் ஈகோ பிடிக்கிறாங்க. எல்லா அரசியல்வாதியும் ஈகோ. நீ வந்துட்ட முன்னுக்கு, நான் வந்துட்ட முன்னுக்கு, எல்லாட்டையும் நான் செஞ்சுட்டேன். அவர்ல எங்களுக்கு எந்த கோபதாபமும் நாங்க சொல்லல. அவருக்கு அனுபவம் இல்ல. அதால கொஞ்ச காலத்துக்கு அவர் இன்னொரு இதுல இருக்கலாம் தானே சார். ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரா 1.5 வருஷம் இருந்தாரு. 1.5 வருஷத்துல மேனேஜரா மாத்துறாங்க. எவ்வளவு பெரிய ஏக்கர் நிலப்பரப்பு. இதுல வேற புரிஞ்சாத்தீவியையும் உருவாக்கி அவர்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி சம்பந்தம்லாம் புது ஆக்களை கொண்டு வந்து சரி. இப்ப நாளைக்கு உங்களோட கேஸ் கோர்ட்ஸுக்கு வருது. நாளைக்கு புரிய வருது. ஓகே. நான் அப்படின்னா 7 மணி நேரம் வரேன் நான் கோர்ட்ஸுக்கு வந்து கோர்ட்ஸில் கேட்போம். ஒரு இவரோட மேனேஜ்மெண்டோட சந்திப்பொண்டை வச்சு இதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்குரிய சாத்தியக்கூறு சம்பந்தமாக கேட்டு பார்ப்போம் இல்லையா? எல்லாத்தையும் கேட்டோம்னா நீ இப்போ வழக்கு உங்களோட பிரச்சனை வந்து இப்போ நீதிமன்றத்தில் இருக்குது. எங்க வழக்கு நீதிமன்றத்தில் என்னத்துக்கு இருக்குன்னா இவரை மேனேஜ்மெண்ட் மாத்துன்னு சொல்லி இல்லையா? தெரியும். தடை உத்தரவு மட்டும் தான் தெரியுதோ?
அந்த இடத்துல வச்சு கேட்டு பார்ப்போம் ஒரு, என்ன செய்யலாம். நாளைக்கு 9 மணிக்கு வர சொல்லுங்க. பாதிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. ஆகவே விரைவாக இந்த பிணக்குக்கு அனைத்து தரப்பும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். இந்த உப்பளத்தினுடைய முகாமைத்துவமும் தங்களுடைய நிலைப்பாடுகளிலிருந்து சற்று கீழே இறங்கி இந்த ஊழியர்களுடைய கோரிக்கைகளை, நியாயமான கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான கடமை இந்த உப்பள முகாமைத்துவத்துக்கும் இருக்கிறது. இருந்தபோதும் இந்த விடயம் பொழுது நீதிமன்றத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் நீதிமன்றத்திலே இந்த விடயத்தை எவ்வாறு இணக்கமாக முடிவுறுத்தி இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம், ஊழியர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படலாம் என்பது தொடர்பிலே நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பை இந்த ஊழியர்களுக்கு நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். சட்ட ரீதியான ஒத்துழைப்பையும் ஆதரவையும், தார்மீக ஆதரவையும் இந்த ஊழியர்களுக்கு நாங்கள் செய்வதற்கு தயாராக. ஒரு சின்ன ஒரு கேள்வியான என்னென்னு சொன்னால், இந்த இடத்திலே 6வது நாளாக இந்த போராட்டம் தொடரும் பட்சத்தில் இதோடு நீங்கள் இன்றைய நாளிலே நீங்களும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமன் அவர்களும் ஆளுந்தரப்பினைச் சேர்ந்த என்ன இளங்குமரன் அவர்களும் கௌரவ சந்திரகுமார் அவர்களும் தோன்றி சமூகம் அளித்திருக்கிறீர்கள். இந்த வகையிலே கிளிநொச்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று நிறைய பேர் இருக்கிறார்கள் இந்த இடத்துல. மற்ற இன்னும் தமிழ் எம்பிக்கள் என்று நிறைய பேர் இருக்கிறார்கள். மக்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது மக்களால் ஆணை கிடைக்கப்பட்டு பெற்ற நீங்கள் ஏன் இந்த இடத்தில் சமூகம் அளிக்காமல் இருக்கிறீர்கள்? காரணம் என்ன? இல்லை, அந்த காரணத்தை என்னாலே சொல்ல முடியாது. அது நீங்கள் அவர்கள்ட்ட தான் கேட்க வேண்டும். ஆனால் இது என்னை பொறுத்த மட்டும் ஒரு பாரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது, எனக்கு இருக்கிறது. மக்கள் பிரதியோ இல்லையோ அந்த பொறுப்பை உணர்ந்தவனாக நான் இன்றைய தினம் இந்த உட்பட ஊழியர்களுடைய அழைப்பை ஏற்று நான் இன்றைய தினம் வருகை தந்திருக்கிறேன். என்னால் முடிந்த அளவுக்கு ஊழியர்களுடைய துன்பத்தை போக்குவதற்கு, அவர்களுடைய எதிர்காலத்தை சுமூகமாக முன்கொண்டு செல்வதற்கு நான் பூரணமாக அவர்களுடைய பக்கம் நின்று அவர்களுக்கு ஆதரவை வழங்குவேன். இந்த இடத்துல நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். என்னென்னு சொன்னால், இந்த இடத்துல இப்போது தான் நீங்கள் வந்தீர்கள். உங்களுக்காக நீங்களாகவே முன் வந்து நான் உங்களுக்காக நாளைக்கு கௌரவ மன்றில் ஆஜராகிறதாக குறிப்பிட்டிருக்கிறோம். அந்த வகையிலே நன்றிகளை நாங்கள் எங்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.